மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து காலையில் வாக்கிங் கிட்டத்தட்ட 1 ஹவர் போயிட்டு காய் வாங்கிட்டு வந்தேன். இந்த எல்லா காயுமே சேர்த்து கிட்டத்தட்ட 140 இருந்தது. நான் எதுக்காக இதை மெயினாக பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன்னா, கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து நான் யூஎஸ்க்கு அடிக்கடி போயிட்டு வந்தோடனே அங்கே உள்ள காய்கறி விலையெல்லாம் பார்த்துட்டு நான் இங்கே பார்கெயின் பண்ணுறதே விட்டுட்டேன். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இவ்வளோ சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எந்த காய்கறியுமே விலை கேட்குறதே கிடையாது. பார்கெயின் பண்ணாதனுடைய இது வந்து எஃபெக்ட் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இது வந்து நேற்று வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து புதையல்கள் எடுத்த பாட்டில்கள் பாதி இது ஊறுகாய் வேஸ்ட்டு, முந்திரி பருப்பு வேஸ்ட்டு, பாதி இதை பார்க்கவே இல்லை. எடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கழுவி வச்சேன். நான் கழுவுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ஒரு நல்ல ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சோடா உப்பு, வெனிகர், கொஞ்சோண்டு லெமன், கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா எல்லாத்துலேயும் விட்டு வச்சுட்டோம்னா சூப்பராக ஆயிரும். எப்பயாவது ரொம்ப ரேராக தான் சோப்பு பொடி போட்டு யூஸ் பண்ணுவேன். அப்படி சோப்பு பொடியை போட்டு நம்ம யூஸ் பண்ணாலுமே கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ரிப்ஸ் வெந்நீரில் கழுவிடுவேன். ஏன்னா லேஸு ட்ரேஸ் ஆஃப் சோப்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அதனால தான் நான் சர்வன் மைண்டே வச்சுக்கிறது இல்லை. அவங்க பாதி சோப்பே போகிறதுக்கு இல்லாமல் அலம்பி வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால தான் வந்து அந்த நமக்கு ரொம்ப கெடுதி நினச்சிட்டு இருக்கேன். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஹோட்டல்லலாம் சாப்பிட்றோம், வேறு வழி கிடையாது. ஆனால் கூட நான் வீட்டில் வந்து ஹைஜீனிக்கு நான் இப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் எவசல் ஒரு பாட்டில் தான். அதுவுமே வந்து நல்லா இதே மெத்தடில் தான் ஒரு பெரிய பானையில் வெந்நீர் போட்டு ஒரு அடிக்கடி ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவை ட்வைஸ் அல்லது 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நான் வந்து க்ளீன் பண்ணி வைப்பேன். இந்த பார்கெயின் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து பார்கெயின் பண்ணினோன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸில் பார்கெயின் பண்ணோம்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளை வந்து நிறைய விலை சொல்லுவாங்க, மோசமான காய்கறிகளை கொடுப்பாங்க. நம்ம ஒரு 10 நாள் பார்கெயின் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கே வந்து நம்ம மேலே ஒரு சிம்பத்தட்டிக் வந்து ஏமாளின்னு நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நல்ல காய்கறி எடுத்து வைப்பாங்க, நமக்கு வந்து கம்மி விலையில் வேறு கொடுப்பாங்க. நான் இது வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை. எனக்கு அந்த நான் ஸ்ட்ரீட் வெண்டர்கிட்ட தான் காய் வாங்குவேன். எனக்கு பட்டாணி உரிச்சு கொடுத்துருவாங்க, மொச்சப்பயிறு உரிச்சு கொடுத்துருவாங்க, இது வாழைப்பூ ஆஞ்சு கொடுத்துருவாங்க. இத்தனைக்கு நான் வந்து அவங்க கேட்குற பைசாவை நான் கொடுத்துருவேன். இப்போ சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் 20 ருபீஸ் 30 ருபீஸ் கூட கொடுத்துருவேன். அதனால் வந்து எனக்கு வந்து இந்த காய்கறி வந்து வாங்கி அந்த கட் பண்ண அந்த உரிக்கிற வேலையெல்லாம் எனக்கு ரொம்பவே மிச்சமாகிடும். அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதான் டிஜிட்டல் ஃப்ரேம் ஒர்க்கு. இந்த தடவை என் பொண்ணு யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால், ஏன்னா அடிக்கடி பேரனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இது ஓடிக்கிட்டே இருக்கும். இது பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் இருக்கும், அல்லது நிறைய வீட்டில் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எங்கள் வீட்டில் இதுதான் புதுசு. அது ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கூகுளில் ஃபோட்டோ எடுக்க அதில் அப்லோட் ஆகிடும். பழைய ஃபோட்டோ, குழந்தையோட புது ஃபோட்டோ, நம்ம எங்கேயாவது போன பிளேஸு, அது நடந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பக்கத்தை கிராஸ் பண்ணுறப்ப பார்க்குறப்ப நம்ம பேரனை பார்க்குறப்ப நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக் அண்ட் ஒரு பெப்பு, அந்த லோன்லினஸ்ஸு அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் நினைக்கிறேன். நிறைய பேர் அமெரிக்காவில் இதை தான் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது நான் மீஷோவில் வாங்கின ஒரு செப்பல், லாஸ்ட் இயர் வாங்கினது தான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. 2 செப்பல் 2 ஜோடி சேர்ந்தே 180 தான். காலுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. 1 மணி நேரம் இன்றைக்கி நடந்திருக்கேன் இந்த செப்பல் போட்டு, கால் ஒன்றுமே ஆகலை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது.